மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம், வெல் டன். உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நான் பேச இருப்பது காய்கறி மளிகை பொருட்களை மிக மிக மலிவாக வாங்கி கொள்வது எப்படி, யூஸ் பண்ணுவது எப்படி என்று இந்த தந்திரத்தை நான் சொல்லுகிறேன். இப்போ காய்கறியோ மளிகையோ கிட்டு 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 என்று விலை ஏறிக்கொண்டு செல்கிறது. அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ சில காலநிலைகள் நான் பார்த்திருக்கேன். ஒரு 6 வீடு இருக்கும், 5 வீடு 6 வீடு இருக்கும். மேலே இருப்பாங்க, கீழே இருப்பாங்க. இந்த கீழே உள்ளவங்க 6 பேர் ஒரு குழு மாரி வைத்துக்கொண்டு லேடிஸ் மட்டும் அந்த செல் நம்பர் வாங்கிட்டு வாட்ஸ்அப் குழு போட்டுக்கணும். நமக்கு இந்த வாரத்துல என்னென்ன பொருள் தேவை, அரிசி இவ்வளவு வேணும், வெஜிடபிள்ஸ், மளிகை பொருட்கள், புளி, இந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம வாட்ஸ்அப் குழுல முதல்ல நம்ம மெசேஜ் போட்டுற வேண்டியதுதான். இப்போ இன்னைக்கு நேற்று சனிக்கிழமைன்னா சனிக்கிழமை சாயங்காலம் மெசேஜ் வந்து ஒருத்தவங்களுக்கு வாரம் ஒரு ஆள் இன்சார்ஜ், 6 வாரத்துக்கு 6 ஆள். இப்போ உதாரணமா எனக்கு 1/2 கிலோ அரிசி, உங்களுக்கு 1 கிலோ அரிசி, எங்களுக்கு 2 கிலோன்னா அந்த அப்படியே கரெக்டா நம்ம ஷேர் மொத்தமா வாங்கிட வேண்டியது. ஒரு பையா அரிசி மொத்தமா வாங்கினா 50 ரூபா, சில்லறையில விற்கிற அரிசி 40 ரூபாய் கொடுப்போம். புரியுதுங்களா? அப்ப 100 ரூபாய் மிச்சம் அந்த 6 பேருக்கும். அது போல 2 வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னுவோம், 2 வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அப்ப 2 வாங்கும்போது ஒன்னு ஃப்ரீயா கிடைச்சிருது அதே ரூபாயில. 4 வாங்கினா அதுக்கு எத்தனை ஃப்ரீ, இந்த மாதிரி டெவலப் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம இது பண்ணி நமக்கு எந்தெந்த கடைகள்ல 2 கடை வச்சுக்கணும். நம்மளும் ஒரே இடத்துல வாங்க வேண்டாம். தரமான பொருட்களாக பால்ல இருந்து சொல்றேன் வரலாம். தேங்காய் வாங்குறோம், அப்படிதான். ஒரு காயம் வாங்கினா கம்மி சொல்லுவோம். 50 ரூபாய்க்கு 5 காய் கொடுப்பேன், 4 காய் கொடுப்பேன், 100 ரூபாய்க்கு கொடுப்பேன். இப்ப அப்ப ரேட்டு மொத்தமா வாங்க வாங்க நமக்கு ரேட்டுக்கு வரும். ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டா நம்ம 500 ரூபா ஆகிற செலவு கண்டிப்பாக 400 ஆகும். ஒரு நாளைக்கு 500 ஆகிற செலவு 400 ஆயிடும். அப்போ வாட்ஸ்அப் குழு வச்சுக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு அனுசரணை இருக்கணும். தேவையான பொருட்கள் ஒவ்வொன்றையும் மளிகை ஜாமான்ல இருந்து மிளகாய் அப்படிலாம் கனெக்ட் பண்ணோம்னா அவனே சொல்லிடலாம், எனக்கு 100 கிராம் பாக்கெட்டா போட்டு கொடுத்துருவான். கடைக்காரன்ட்டே சொல்லி, நீங்க குழுன்னு சொல்றீங்க, எங்களுக்கு 1/4 கிலோ பாக்கெட்டா போடுங்க, 100 கிராம்ல 2 போடுங்க. உப்பு புளி மிளவா 200 2 போடுங்க. அதுல போட்டு அழகா அவங்களை பிரிச்சு கொடுத்துட்டு போயிடலாம். கொஞ்சம் மெனக்கிறோம். நம்ம வண்டி எடுத்துட்டு போற வேலை மிச்சம். ஸ்கூட்டரு பெட்ரோல் என்ன ரேட்டு இப்போ, கால விரயமாகும். அது மிச்சம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பா இருக்கலாம். இப்படி நாம் ஆரம்பித்தோமானால் குறைந்த செலவில் நிறைந்த பொருளை அடையலாம். 10,000 செலவு பண்றது டோட்டலா செலவு 8,000 தான் ஆகும். அந்த 2,000 நமக்கு தெரியாமே மிச்சப்படுத்தலாம் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு காலநிலை உள்ளவர்கள் அல்லது சொந்தக்காரர்கள் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அந்த கூட்டணியாக சேர்ந்து, ஐயா சில பேர் சரி வரலன்னா அவங்களை வெட்டி விட்டுருங்க, கழட்டி விட்டுருங்க, வேண்டாம். அந்த ஆள் ஒரு ஆளை விளைக்கிறங்க, பாக்கி 5 பேர் இருங்க. அப்போ இதுதான் தந்திரம் என்று சொல்லி இதே முறையில எல்லாவற்றையும் நீங்கள் நல்ல தரமான பொருட்கள் வீட்டுக்கே வருது. ஜாமா புளி மொத்தமா ஒண்ணு கொடுப்பாங்க, உளுந்து பேர் வரும், இந்த சீசன்ல வரும். அந்த மாதிரி ஏழைப்பாடிட்டு வாங்கலாம். மொத்தமா வாங்கிக்கிறது, ஒரு படி வாங்காம கிலோ கணக்கில் வாங்கி 10 கிலோ வாங்கினோம்னா இப்போ உதாரணமா 100 ரூபா விற்கும் ஒரு கிலோ, நம்ம 85 ரூபா போட்டு கூட வாங்கிடலாம். புரியுதுங்களா? ஒரு கிலோ 100 ரூபான்னா 10 கிலோ 1000 ரூபா. அந்த 10 கிலோ 850 ரூபாய்க்கு வாங்கி ஆளுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். உனக்கு 2 கிலோ எடுத்துக்க, இந்த 1 கிலோ எடுத்துக்க, ஒரு அது மாதிரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி படி கூட நம்ம வச்சுக்கலாம். அளவுக்கு படி வைத்துக்கலாம். திராசு கூட விற்கிது இப்போ கம்மியில. குழுவா இருந்தால் நல்ல என்று சொல்லி இந்த பணிகளை நீங்கள் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கை செலவை குறைத்து அதை சேமிப்பாக மாற்ற வேண்டும். நான் நகைக்கா வைக்கிறதுனால அதை நகையிலே போடுங்க, அது ஒரு டெவலப் ஆயிடும். ஒரு 10 மாசம் ஒரு 10,000 மிச்சம்னு வச்சுக்கோங்க, எங்கேயோ போடும் ஆச்சு 1.5 கிராம் தங்கம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொண்டு, இந்த யோசனை ஏற்றுக்கொண்டு
நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.